ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். நம்ம மகிழ்ச்சியான இந்த காலை ஆராதனைக்கு தேவன் தாமே நம்மை ஒன்று கூடி அவரை ஆராதிக்கும்படி இந்த தருணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் இந்த வார்த்தையை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனையினுடைய தொடக்கம் முதல் முடியும் வரை தேவனுடைய ஆவியானவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவே பரிசுத்த ஆவியானவரே, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நீர் எங்களுக்கும் தேவனாக இருக்கிறபடினா நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதுகாரும் கடந்து வந்த பாதையிலே நீர் பாராட்டின நன்மையான காரியங்களுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய கிருபை ஆண்டவரே. இந்த ஆராதனை உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். தேவரே, தொடக்க முதல் முடியும் வரை தேவ ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு நடத்தும்படியாக உம்முடைய வார்த்தை, உம்முடைய பாடல் ஜனங்களை கேட்கும் பொழுது விடுதலை பெறும்படியாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தகப்பனே கிருபை பாராட்டும். தகப்பனே, தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தேவநாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். வெற்றி நமக்கு எப்பொழுதும் வெற்றி தான், தோல்வியே கிடையாது. ஆகையால் வெற்றி கொடி பிடித்திருவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் பாவிதாமே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் பாவிதாமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆயிரத்தாம் துன்பம் வந்தாலும் அழுகாது அணுகாது. ஆயிரத்தாம் துன்பம் வந்தாலும் அழுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோ நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோ நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் நாம் சாத்தானை வென்று விட்டோம். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம்,
நாம் ஈரநடை நடந்திடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் ஈரநடை நடந்திடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் வெற்றிதான், வெற்றி கொடியோடு தான் நாம் இருப்போம். எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில தோல்வி என்பதே இல்லை. பிரியமானவர்களே, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தாய் தகப்பன்மார்களே, பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்கிறது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம், கர்த்தரோ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தரோ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அப்ப விடுதலையை பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் எதிரே அடங்கி இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்கு எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுத்தார். எல்லாவித ஆசீர்வாதத்தையும் நமக்கு பெற்றுக் கொடுத்தார். ரட்சிப்பை கொடுத்தார், பாவ மன்னிப்பை கொடுத்தார், மனம் திரும்புதலை கொடுத்தார். தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுத்தார். ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தருடைய ஆவியானவரே எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அப்ப ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கேதான் விடுதலை. ஆவியானவர் இல்லாத இடத்துல வெற்றி என்பது கிடைக்காது. பிரியமானவர்களே, உலக பிரகாரமாய் அவரை நோக்கி பார்த்த கண்கள் பிரகாசம் அடையுமே பெற்றுக்கொள்ள முடியும் எல்லாவற்றையும். ஆனால் முடிவு மரியந்தம் நம்மோடு கூட வரக்கூடியவர் ஒருவர் உண்டானால் அது ஆவியானவர். அவர் நமக்கு கொடுத்த அபிஷேகம் அது நித்திய காலமாக நம்மோடு வரக்கூடியது. அப்ப பூமியிலே வாழும் பொழுது நாம் விடுதலை பெற வேண்டும், எல்லாவற்றிலும் விடுதலை பெற வேண்டும். மனிதர்கள் என்பவர்கள் குறை உள்ளவர்கள் தான், யாரும் நிறைவை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் அல்ல. ஆகையால் தான் ஆண்டவர் நமக்கு ஆவியை கொடுத்திருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒருவராகவும் ஒருவர் மூவராகவும் வெவ்வேறு காலகட்டங்களிலே மனித குலத்திற்காக அவர்கள் நன்மை செய்து கொண்டிருக்கிறார்கள். அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன், எத்தனையோ தெய்வங்கள் தேவர்மார்கள் உண்டு இருக்கிறது சமுதாயத்திலே, உலகத்திலே. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு. ஆகியால் அவருடைய பிள்ளைகளுக்கு தோல்வி என்பதே கிடையாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் தோற்கிறவர் அல்ல, அவர் வெற்றி சிறந்தவர். அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாகத்தான் இருக்க வேண்டும். ஆகையால் 18ஆம் வசனம் சொல்கிறது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். கர்த்தருடைய ஆவியாய் இருக்கிற கர்த்தரால். அப்ப ஆண்டவர் பாருங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை பெறுகிறோம். அப்ப மகிமை, குளோரி, அவருடைய மகிமை நமக்குள் வருகிறது. பிரியமானவர்களே, அவருடைய மகிமையின் மேல் மகிமை ஏன் வருகிறது என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் ஏன் நமக்குள் கிரியை செய்கிறார் என்று சொன்னால், நமக்கு இந்த பூமியிலே மாத்திரம் விடுதலை அல்ல, அவருக்குள் நித்திய காலமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நமக்கு நிர்ணயித்திருக்கிறார், தீர்மானித்திருக்கிறார். ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, அவர் மீது நம்பிக்கையாயிருங்கள். வேதம் சொல்கிறது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும்
இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடும். நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு நியமித்திருக்கிற ஓட்டம் இருக்கிறது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், மேகத்தை பார்க்கணும், எவ்வளவு திரளான மேகங்கள், எவ்வளவு திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு விரோதமாக செயல்படுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி, மனிதனை நோக்கி பார்க்க கூடாது. ஆண்டவர் அப்படி சொல்ல, எந்த மனுஷனை நோக்கி பார்க்காதீங்க. உலகத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் நோக்கி பார்க்காதீங்க. வேதம் என்ன சொல்றது? இயேசுவை நோக்கி பாருங்க. அப்ப இயேசுவை நமக்கு முன்மாதிரியான ஒருவர் உண்டானால், நம்மை வழிகாட்டக்கூடிய ஒருவர் உண்டானால், நம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய ஒருவர் உண்டானால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மற்றவளை நோக்கி பார்க்காதே, மற்றவளை நோக்கி ஓட்டத்தை ஓடாதே. உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடு. அப்ப அவர்களுக்கு நியமித்திருக்கிற வழி உண்டு. அந்த வழியிலே கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் ஒருவரையும் ஓடும்படியாக மாத்திரமல்ல, அதற்குத்தான் ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகையால் அந்த ஓட்டத்தை அவருடைய பாதையிலே ஓடும் பொழுது ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். யாரை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், எதை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொண்டு இயேசுவை நோக்கி நம்முடைய ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடும் பொழுது வெற்றி உங்களுக்கு தான். எல்லா வெற்றி மேல வெற்றி உங்களுக்கு தான் வரப்போகுது. அதான் இயேசு நமக்கு வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், எனக்கு அன்பானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம் என்ன சொல்கிறது? நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அப்ப வெற்றி சேர்க்க வேண்டுமானால் பூமிக்குரிய வெற்றி மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் நாம் பூமிக்குரிய வெற்றியை நாம் பெற்றுவிட்டோம் அப்படி இல்லை. ஜெயம் கொள்ள வேண்டும். வெற்றி சிறக்க வேண்டுமானால் ஜெயம் கொள்ள வேண்டும். நான் ஜெயம் கொண்டது போல, இயேசு சொல்லுகிறார், நான் ஜெயம் கொண்டது போல என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிற எவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அப்ப ஆண்டவர் பாருங்க, நமக்கு அவருடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி, அவரோடு கூட உட்காரும்படி, அவரோடு கூட இருக்கும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் கர்த்தருடைய ஆவியானவர் தான். ஆகையால்தான் 22ஆம் வசனம் என்ன சொல்கிறது? ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அப்ப ஒரு மனிதன், ஆண்டவருடைய பிள்ளை என்பவர்கள் ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும், அதன்படி நடக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். ஆகையால் பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, வேதம் அப்படித்தான் சொல்கிறது. வேதம் என்ன சொல்கிறது? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Praise the Lord. Hallelujah. 6ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையிலும், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறிவீர்கள். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுயப்புணர்ச்சிக்காரரும், ஆண்புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும்,
கொலைகாரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்கள், சுபாவம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, ஜெயம் கொள்ள முடியாது. ஆனால் 11ஆம் வசனம் என்ன சொல்றது என்று சொன்னால், உங்களை சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் நமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள். ஆயினும் கர்த்தருடைய இயேசுவின் நாமத்தினால் நமது தேவனுடைய ஆவினாலே கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஆகையால் இந்த ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறார். பூமியிலே நமக்கு விடுதலை கொடுக்கிறார், வெற்றி மேல வெற்றியை கொடுக்கிறார். அதே நேரத்தில் ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நமது தேவனுடைய ஆவினால், அப்ப தேவனுடைய ஆவினால், அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவி என்னது? தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இந்த 3 காரியத்தையும் கர்த்தர் நமக்கு செய்கிறார். நம்மால் ஆனது என்று சொல்வதற்கும் ஆக போகிறது என்று சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்கிற காரியம். பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா. ஆகையால் தான் வேதம் சொல்கிறது, ஆதியிலே தேவன் ஆவியானவர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் சகலத்தையும், பூமியானது ஒழுங்கின்மை வறுமையாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று. அப்ப இந்த பூமி உண்டாக்கும் பொழுது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆழத்தின் மேல் இருள் இருக்கிறதை அவர் சரி செய்கிறார். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையாக இருந்ததை அதை சரி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்படியானால் ஆவியானவர் நம்மை கழுவுகிறார், பரிசுத்தம் பண்ணுகிறார், நீதிமானாக மாற்றுகிறார். பிரியமானவர்களே, இந்த ஆவியானவரை குறித்து யோபு பக்தன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், யோபு 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும். அப்ப பாருங்க, ஆண்டவர் யோபை வெற்றி சிறக்க செய்தார் என்று சொன்னால், எல்லாவற்றையும் இழந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் மீது யோபு நம்பிக்கை உள்ளவராக இருந்தார். ஆகையால் தான் யோபு 27:2 சொல்றார், என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கு மட்டும். அப்ப பாருங்க, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி. அப்ப நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் தம்முடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். தம்முடைய சுவாசம் நாம் சுவாசிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டிருக்கிறார். இன்னைக்கு சுவாசம் தான் பெரிய பிரச்சனை சமுதாயத்தில், உலகத்தில். ஆனால் தேவன் தந்த ஆவி என் சுவாசம். ஆண்டவர் நமக்கு சுவாசத்தை மாத்திரமல்ல, அவர் நமக்கு ஆவியை கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறாரு. யோபு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, யோபு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் தேவன் தந்த ஆவி, என் சுவாசம், ஆண்டவர் கொடுத்த சுவாசம். யோபு 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் யோபு சொல்கிறார், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. இன்னைக்கு நாம் உயிரோட இருக்கிறோமே, அது யார் செய்த காரியம்? இன்றைக்கு நாம் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறாரே. இதற்கு காரணம் என்ன? யோபு பக்தர் அன்றைக்கே சொல்லியிருக்கிறார், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். அப்ப நம் ஒவ்வொருவரையும் உண்டாக்கினவர் ஆவியானவர் தான், எல்லாரையும் உண்டாக்கினவர் ஆவியானவர் தான். ஆனால் அதையா சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. இன்றைக்கு அவருடைய சுவாசம், இன்றைக்கு மூச்சு தான் இன்றைக்கு பெரிய பிரச்சனை. இன்றைக்கு சமுதாயத்தில் அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் உனக்கும் எனக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதர சகோதரி, தாய் தகப்பன்மார்களே, பிள்ளைகளே, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும், தேவனுடைய ஆவியானவர் நம்மை உண்டாக்கினார். சர்வருடைய சுவாசம்
எனக்கு உயிர் கொடுத்து, எனக்கும் உனக்கும் உயிர் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆகையால் கவலைப்படாதிருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள். ஆகையால் பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து ஆவியானவர் சொல்கிற காரியத்தை கேளுங்கள். சகரியா, செருபாபேலே பயப்படாதே, செருபாபேலே பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று ஆண்டவர் செருபாபேலை பார்த்து சொல்கிறார். செருபாபேல் என்று சொன்னால் பாபிலோனின் தளிர். பாபிலோன்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் பாபிலோன்ல சிறைப்பட்டிருந்தாங்க. அந்த சிறையிருப்பிலிருந்து இந்த செருபாபேல் விடுதலை பெறும்படியாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்தார். இந்த செருபாபேல் பாபிலோன் தளிராக மாத்திரமல்ல, பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட செருபாபேல் தாவீதினுடைய பின் சந்ததியானவன். சிறையிருப்பில் இருந்தவர்களை திரும்பவும் எருசலேமுக்கு அழைத்து வந்தவன் இவன்தான். தேவ ஆலயத்தை பலிபடும்படியாகவும், அதை மீண்டும் புதுப்பிக்கும்படியாகவும், அதை கட்டி முடிக்கும்படியாகவும் உதவி செய்தவன் இந்த செருபாபேல். ஆகையால் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை கர்த்தர் பார்த்து சொல்கிறார், செருபாபேலே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பார்வையிலே செருபாபேலாக இருக்கிறீங்க. ஆகையால் தான் சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்ட காரியம் என்னவென்று சொன்னால், அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும், என் ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இதை சொல்கிறவர் யாரு? அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர். செருபாபேலே பயப்படாதே. செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் சொல்றாரு, பலத்தினாலே மாத்திரமல்ல, பராக்கிரமத்தினாலே மாத்திரமல்ல, என்னுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். எனக்கு அன்பானவர்களே, இது செருபாபேலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும், இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை. இது முடியுமா, இது முடியாதா, இது நடக்குமா, இது நடக்காதா என்று ஒரு கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், பலத்தினாலே மாத்திரமல்ல, பராக்கிரமத்தினாலே மாத்திரமல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும். ஆகையால் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியானவர் சொல்கிறார், நீ பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் பெரிய பர்வதம். ஆமா, பெரிய பர்வதம். மலைகள் விலகி போகலாம், ஆனால் பர்வதம் என்பது தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள், தொடர்ச்சியாக இருக்கக்கூடியதுதான் பர்வதம் சொல்றாங்க. நம்மால் மேற்கொள்ள முடியாததுதான் பர்வதம் என்று சொல்றாரு. நம்மால மேற்கொள்ள முடியாத பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் சொல்றாரு, நீ செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாகும். உன்னை எதிர்க்கிறவர்கள், உனக்கு விரோதமாக தோன்றி நிற்கிற எரிகோ போன்ற பிரச்சனைகள், சமுத்திரம் செங்கடை போல பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், என கண்பானவர்களே, இந்த பெரிய பர்வதங்கள், பெரிய மலை போல பர்வதங்கள், தொடர்ச்சியான மலைகள், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், மலை போல பிரச்சனை வந்தாலும் சரி, பர்வதங்களை போல பிரச்சனை தொடர்ந்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். ஆமா, ஒன்றுமே அவர் உனக்காக வைராக்கியமா இருக்கிற, உன் மீது அன்பு வைத்திருக்க, உன்னுடைய அங்கலாய்ப்பு அவர் சமூகத்தில் இருக்கிறது, உன் கண்ணீர் அவர் காண்கிறவராக இருக்கிறார், உன்னுடைய கிரியைகளை அவர் அறிந்தவராக இருக்கிறார். ஆகையால் உன்னுடைய வாழ்க்கை
வெற்றியுள்ள வாழ்க்கை தான். வெற்றி மேல வெற்றி பெறுவ, ஜெயம் மேல ஜெயம் பெறுவ. இது செருபாபேலுக்கு மாத்திரம் சொல்லப்பட்ட காரியம் அல்ல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிற காரியம். நீ பயப்படாது, நீங்கள் பயப்படாதிருங்கள். பலத்தினாலே மாத்திரமல்ல, பராக்கிரமத்தினாலே மாத்திரமல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சொன்ன தேவன். ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் சமபூமியா ஒன்றும் இல்லாத பிரச்சனையா மாத்திரும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் பாருங்க, அவரை நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்கிற பாதையில நீங்க பொறுமையா ஓடினீங்கன்னா வெற்றி நிச்சயங்க. வெற்றி நிச்சயம், தோல்வியே கிடையாதுங்க. மனுஷன் தோல்விக்குரியதாக செய்வான், தோல்விக்குரியது தான் பேசிக்கொண்டே இருப்பான். ஆமா, அவிசுவாசத்தை தான் ஊற்றுவான். இந்த உலக பிரகாரமான வெற்றியை ஒருவேளை சொல்லிக் கொடுக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பெரிய பர்வதமே, நீ செருபாபேலுக்கு முன்பாக சமபூமாய். அப்ப நமக்கு முன்பாக இருக்கிற பெரிய பர்வதம், மலைகள் எல்லாம் சமபூமியாக கர்த்தர் மாற்றுவார். இது ஆண்டவர் சொல்கிற, உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை. ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இன்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகியவர். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளை இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேவையை கர்த்தர் என்னை உங்கள் இடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதற்கு சாட்சி என்ன என்று சொன்னால், இந்த ஆலயத்திற்கு செருபாபேல் கையே என்ன பண்ணது? செருபாபேல் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் படுது. அப்ப நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவனோனை கெடுத்து போடுவார் என்று வேதம் சொல்கிறது. ஆகையால் உங்களை குறித்து அவர் ரொம்ப வைராக்கியமா இருக்கிறார். உங்களுக்கு வெற்றி தான் கொடுப்பார். உங்களால் செய்யப்பட்ட காரியங்களை விட்டு விட்டு ஓடக்கூடியவர்கள் அல்ல நீங்கள். உங்கள் கைகளே இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடுறது. உங்க கைகளே அதை கட்டி முடிக்க, இன்னொருத்தம் கட்டுறது இல்லை, நீங்களே கட்டி முடிப்பீங்க. உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை செய்து முடிப்பார். அதனால வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் மாறாதவர் என்று சொல்வதற்கு காரணமே அதான். பிரியமானவர்களே, ஏதோ சும்மா சொல்லிட்டு போகிறது அல்ல தேவனுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தை ஆவியாகவும் இருக்கிறது, அந்த வார்த்தை உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது, உங்களை புதுப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. எதிராளிகளிடத்திலிருந்து உங்களுக்கு ஆண்டவர் வெற்றி சிறக்கும்படியாக கிருபை செய்து கொண்டிருக்கிறார். ஆகையால்தான் கிருபை உண்டாவதாக, அந்த கல் கிருபை உண்டாவதாக, அதற்கு கிருபை உண்டாவதாக தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். ஆமா, எல்லாரும் ஆமா, வீடு கற்றவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல்லாயிற்று. அப்ப ஆகாது என்று இந்த சமுதாயத்திலே ஆகாது, இனிமேல் இவர்கள் ஒன்றுக்கும் பிரயோஜனப்பட மாட்டார்கள், இவர்கள் குறைவுள்ளவர்கள், இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்கிற மக்கள் மத்தியிலே ஆண்டவர் உனக்கு சொல்கிறார், உனக்கு கிருபை இருக்கு, உனக்கு கிருபை இருக்கு. தலைக்கல்ல ஆண்டவனை மாற்றுவார், முதன்மையாக மாற்றுவார். இது செருபாபேலுக்கு மாத்திரமல்ல, உனக்கும் பிரியமானவர்களே. உன்னை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். நீ வெற்றி பெற்றால் அவர் வெற்றி பெறுவார். நீ ஆசீர்வாதமாக இருந்தால் அவருடைய நாமம் இன்னும் அதிகமாக மகிமைப்படும். நீ அநேகர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக கர்த்தர் உன்னை நிறுத்துவார். ஆகையால் உன் கைகளே உனக்கு ஆசீர்வாதம், உன் கைகளே உனக்கு உதவி செய். உனக்கு உன் கூட இருக்கிறார் ஆண்டவர். உன் கைகள் உனக்கு அற்புதம் செய், அதிசயம் செய். உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வெறுமையாக திரும்பார். அந்த வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறதோ அதை செய்து முடித்துதான் வரும். ஆகையால் பிரியமானவர்களே, செருபாபேலோடு இருந்தவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். சந்தோஷமாயிருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள். ஆகையால் தான் வேதம் சொல்கிறது, லூக்கா 4ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவர்களே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அப்ப இயேசு வாழ்ந்த நாட்கள் 33 ஆண்டுகள். அவர் 30 வயதில் ஞானஸ்தானம் எடுக்கிறார். ஆவியானவர் புறாவை போல் அவர் மீது இறங்குகிறார். ஏன் என்று சொன்னால், இந்த ஆவியானவர் தான் அவருக்கு உதவி செய்ய முடியும். எப்படி கர்த்தரோ தேவன் கர்த்தரை எழுப்பினாரே,
நம்மையும் தம்முடைய வல்லமையினால் எழுப்புவார், நம்மையும் நிமிர்ந்து நடக்க செய்வார், நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்பதற்கு இந்த ஆவியானவர் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகையால் இயேசு இடத்தில் இருந்த அந்த ஆவியானவர் ஏன் இயேசு ஆவியானவரை பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால், இந்த பூமியிலே வெற்றி சிறக்க வேண்டும். இந்த பூமி சோதனை அவரை மேற்கொள்ள முடியாது. சாத்தான் அவரை மேற்கொள்ளவே முடியாது. சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை இந்த ஆவியானவர் அபிஷேகத்துக்கு உண்டு பிரியமானவர்களே. வேதம் என்ன சொல்கிறது? 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், கர்த்தருடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்கு என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் வாசித்தார். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கணும். எவ்வளவு இருக்கின்றது முக்கியம் இல்லை. இந்த உலகத்தில் என்னென்ன நம்ம சாதித்ததுன்றது முக்கியம் அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறாரா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார் பிரியமானவர்களே. ஆகையால் தான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இந்த கர்த்தருடைய பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது தான் அதெல்லாம் நடக்கும். அது இல்லாத பட்சத்தில் ஒன்றும் நடக்காது. அப்படியே நடந்தாலும் அது தேவனுக்கு பிரியமாக இருக்காது. ஆகையால் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். முதல்ல சாட்சி பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது பலனடைவீங்க. பலனடைந்த பிறகு சாட்சி எங்க? சபையில தான் சாட்சி. சபையில இல்லாம எந்த ஒரு சாட்சியும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அதனாலதான் ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். சபையை அவ்வளவு விதமாக ஆண்டவர் நேசிக்கிறார். ரத்தம் சிந்தி சபையை உண்டாக்குகிறார். ரத்தத்தினாலே கட்டப்பட்ட சபைகள். ஆகையால் ஆவியானவர் சபைக்கு ஊழியக்காரன் மூலமாக சொல்லும் பொழுது அந்த சபை விசுவாசிகள் அதை கேட்டு நடக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் பலன் அடைவீர்கள். பரிசுத்த ஆவி உள்ளத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். முதல்ல சாட்சி எங்க? சபையில சாட்சி இருக்கணும். சபையில சாட்சி இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. லைஃப்ல வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லாதது. முதல்ல சாட்சி சபையில. அடுத்தது யூதேயா முழுவதும் நீங்க இருக்கிற இடத்துல சாட்சி, நீங்க வாழ்கிற இடத்துல சாட்சி, உங்க ஊர்ல சாட்சி, உலகத்துல சாட்சி, இன்னும் உலகம் முழுவதும் நீங்க சாட்சிகளா இருப்பீங்க. அப்ப முடிவு வரையும் நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியா இருப்பீர்கள். அப்ப எவ்வளவு ஆண்டவர் அருமையானவர். கர்த்தருடைய ஆவியான எவ்வளவு அருமையான நமக்கு உதவி செய்கிறார், எவ்வளவு நம்மளை பலப்படுத்துறாரு. ஆகையால் தான் பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் அவர் அதிகமான காரியங்களை நமக்கு செய்து வைத்திருக்கிறார். ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். வேதம் சொல்கிறது, ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். யோசத்தின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களோடனே இருக்கிறேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். வேலையை நடத்துங்கள், நான் உங்களோடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்க, ஆலயத்தை கட்டுங்க. ஆலயத்தை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்மை சீர்தூக்கி பார்த்து ஆண்டவர் நமக்கு என்னென்ன சொல்கிறாரோ அதிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கும்படியாக விரும்புகிறார். கர்த்தரே நமக்கு உதவி செய்கிறார் என்பதை மறந்து போகவே போகாதீங்க. ஆகையால் பிரியமானவர்களே, வேதம் சொல்றது ஆகாய் 2:5 அதிகாரம், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாது.
ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், உங்களோடு கூட இருப்பார், உங்களோடு கூட வருவார், உங்களை அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் மாற்றுவார். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்குது என்று ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஆகையால் நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் 9ஆம் வசனம் சொல்கிறது, முந்தின ஆலயத்தினுடைய மகிமையை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். இந்த நாளிலிருந்து உங்களுக்கு ஒரு விசேஷித்த காரியங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில செய்ய போகிறார், விசேஷித்த அதிசயங்களை செய்ய போகிறார். உங்களை அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இன்று முதல் மாற்றப் போகிறார். காரணம் என்ன? ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார், உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். உங்களுக்கு பலனில்லை, ஒன்றுமில்லை தான், அது தெரிய ஆண்டவருக்கு. ஆகையால் இன்றைய முதல் நீங்கள் இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். செருபாபேலுக்கு மாத்திரம் ஆண்டவர் அல்ல, உனக்கும் ஆண்டவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் ஆகாய 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? முந்தின ஆலயத்தினுடைய மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாய் விளங்கும் என்று. இது யார் சொல்றது? சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்ப சமாதானம் நம்மோடு ஆவியானவர் இருக்கிறார் என்று சொன்னால் சமாதானத்தையும் கொடுக்கிறார். உலகம் தரக்கூடாத சமாதானம், உலகம் தரக்கூடாத சந்தோஷம், உலகம் தரக்கூடாத ஆசீர்வாதம் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். செருபாபேலுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் அவர் வைத்திருக்கிறார். ஆகாய 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், செலுத்தியேலி குமாரனாகிய செருபாபேல் என்னும் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக் கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர், சேனையில் கர்த்தர் உரைக்கிறார். எல்லாமே என்ன சொல்றாரு? கர்த்தர் தான் உரைக்கிறார். அப்ப உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பார். அப்ப முத்திரை மோதிரமா என்னன்னாக்கே, இந்த உலகத்துல நீங்க உயர்த்தப்படுவீங்க, இந்த உலகத்துல நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்களோ அவர்களெல்லாம் உன் பட்சத்தில் வரும்படியாக கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை கொடுக்க போகிறார். உனக்கு நன்மையான காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். பாலும் தேனும் நலமும் விசாலமான இடத்துல கொண்டு வந்து நிறுத்த போறாரு. ஆகியால் கவலைப்படாதிருங்கள், இந்த நாட்களை குறித்து கவலைப்படாதுங்கள். துவக்கம் அற்பமாக இருக்கலாம், முடிவு ஆண்டவர் உங்களுக்கு சம்பூர்ணமாய் வைத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், முத்திரை மோதிரமாக வைப்பார். சோர்ந்து போன முகங்களை கர்த்தர் வெளிச்சமாக மாற்றுவார், சமாதானத்தை கட்டளையிடுவார். உன் நடுவில் இருக்கிறாரு, உன்னோடு கூட வராரு. ஆவியானவர் உன்னை எங்கே உண்டோ, கர்த்தருடைய ஆவியானவரே எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒரு பாடலை நாம் பாடி இந்த ஆராதனையை நாம் முடிக்க போகிறோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. நமக்கு ஜெயம் மேல ஜெயம் ஆண்டவர் கொடுக்க போகிறார். சந்தோஷமா பாடுங்க. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாடெல்லாம் ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாடெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்துவார், நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்துவார். கர்த்தர் என்பவன் எதற்குமே அஞ்சினே, கர்த்தர் என்பவன் எதற்குமே அஞ்சினே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு
ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர், உறங்குபவர் இல்லையே. நம்மை காப்பவர், உறங்குபவர் இல்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜெயம் கொடுப்பார். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவர், ஆசீர்வதிக்கப்பட்டதான மன மகிழ்ச்சியான இந்த காலை ஆராதனைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக குடும்பமாக உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். செருபாபேலுக்கு மாத்திரம் நீர் ஆண்டவர், இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் நீர் ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவரே, இவர்களுடைய நடுவிலே இருங்க. நீங்க அதிசயத்தை செய்யுங்க, சமாதானத்தை கொடுங்க. ஒவ்வொருவரையும் ஒரு முத்திரை மோதிரமாக மாற்றுங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாவற்றிலும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. துதி கன மகிமை எல்லாம் அமைக்க செலுத்தி ஆண்டவர் மீட்பெரும் ரட்சகருமாகி இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம்மோடு சகல பரிசுத்தவான்களோடு ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.